கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் ராசியிலே கேது உட்கார்ந்திருக்காரே, ஏதாவது கெடுபலன்களை செய்து விடுவாரா அப்படிங்கிற அச்சம் உங்கள் மனதில் இருக்கும். அந்த கேதுங்கிறது ஞான காரகன் அல்லவா, உங்கள் ராசியிலேயே இருக்கார். அப்போது உங்களுக்கு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதை செய்தால் நன்று, இதை செய்தால் தீமை என்பதை தெளிவாக உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லிவிடும். ஸோ அதன்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது கிடையாது. அதே சமயத்தில் அந்த கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம். ஸோ 3ஆம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், அந்த தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அந்த குரு பார்வை தனஸ்தானத்தின் மீதும் பதிகிறது, அதாவது தனஸ்தானத்தின் மீது பதிகிறது, தனஸ்தானத்தின் அதிபதியின் மீது பதிகின்ற காரணத்தால் தனம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள், என்ன பொருள்களை வாங்கணும்னு நீங்கள் ஒரு 2-3 மாதங்களாக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு பார்வையால் அந்த குடும்பத்தில் சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மை, அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மை, ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம், அல்லது சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய, அந்த சுப செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான். உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அங்கே வருகின்ற காரணத்தால் அந்த குருமார்களினுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாகும் என்பது தான் உண்மை. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தை அந்த சனி பகவானுடைய பார்வை பெறுகிறது. சில டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தன்மை, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். அதிகமான டிராவல், அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சில சமயங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி பிரயாணங்கள் பண்ணாலும் அதன் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையைத்தான் உங்களுக்கு உருவாக்கும். அந்த 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உங்களுக்கு ஜோராக இருக்கக்கூடிய தன்மை தான். அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்துபவர்கள், அது சம்பந்தப்பட்ட இதில் இருக்கின்றவர்கள் எல்லாமே ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதம் 4ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறார்கள். இணைந்து பிருகமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ 4ஆம் இடம் என்பது சுகம், அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நிலத்துக்கு காரகனான செவ்வாய், வீட்டுக்கு காரகனான சுக்கிரன் இணைந்து இருந்து அந்த 4ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவானை இங்கே பார்க்குறார் அல்லவா. அப்போ நெடு நாட்களாக ஒரு விற்பனையாகாத ஒரு நிலம், அதை வித்துட்டோன்னா நான் வேற ஒரு வீட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த செயல்பாடுகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை, வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்புகள், விவசாய சம்பந்தப்பட்ட நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த காலகட்டம். 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருக்காங்க. அப்போ சூரியனும் புதன் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்காரு. அப்போ பதவியை குறிக்கக்கூடியது அந்த 5ஆம் இடம். ஸோ பல நாட்களாக தடைப்பட்ட அந்த பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ எதிர்பாராத விதமாக அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, ரொம்ப நாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த அரசாங்க காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது
ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும்போது அந்த கடன் நோய் எதிர்ப்பை விளக்குங்கிறது தான் அமைப்பு. அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதிர்ப்புக்கள் உங்களுக்கு யாரெல்லாம் இருந்தார்களோ ஒன்று அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். ஸோ எதிர்ப்பு விலகக்கூடிய தன்மை, நல்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு உருவாக்கிறோம். ஸோ வேலை கிடைக்கல, அப்ளை பண்ணியிருந்தேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன், ஒரு 3 மாதம் ஆச்சு, எனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் படிப்படியாக குறைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போ 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் அல்லவா, அந்த இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போ அந்த ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கூட்டு தொழில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சரியாக அவங்களுடைய வரவு செலவு கணக்கு சரியாக வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமான தம்பதிகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ராகுங்கிறது விஷத்தன்மை உள்ள ஒரு கிரகம் அல்லவா. ஸோ எப்போ விஷத்தை கொட்டுங்கிறது தெரியாது. ஈகோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வேண்டாம். ஒருவருக்கு ஒருவர் அந்நுண்ணியத்தை பகிர்வது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். அப்போ எதிர்பாராத விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைத்தான். அப்போ திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. ராகு 7ல் இருக்கார், திருமண தடையை கொடுக்கும். ஆனால் 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் என்று திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். எப்படி ஒரு 3 மாத 4 மாத காலத்துக்கு முன்பு ஒரு பார்த்த வரன் இப்போ திடீர் என்று உங்களுக்கு அதே வரன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள், அதாவது தந்தையால் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள், ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் தந்தையினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ரொம்ப நாள் ஆச்சு அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வந்து, ஸோ இந்த மாதம் நாம் போய் அப்பா அம்மா தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள், அந்த பாக்கியங்கள் என்பது உங்களுக்கு இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற சொந்த ஊருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும். 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் யாரை எல்லாம், அதாவது தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வகையான அத்தனை வகையான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி சம்பந்தப்பட்ட, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்களாக இருக்கட்டும், அல்லது அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்களாக இருக்கட்டும், ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு சென்று மறைகிறார். அதாவது 12க்குரியவன் 6ஆம் இடத்துல போயிருக்கும் போது சில சமயங்களில் யோகத்தை அதாவது கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதைப் போல 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கிறோம். ஏன்னா குருவும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டுக்கு நான் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற மனதில் உறுதியோடு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைத்துவிடும். அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறையாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் செக்டராக இருக்கலாம். அப்போ வெளிநாட்டிலேயே ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், வேற வேலை மாறலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மை. ஏன்னா 12ஆம் இடம் வலுப்பெறை போகிறது அல்லவா. 12ஆம் இடம் வலுப்பெற்றாலே வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கிவிடும். 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ
என்ன உடல் நலத்தில் தான் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி குரு காம்பினேஷன் கிடைக்குது. அப்போ குரு என்பது வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா, வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள். சனி என்பது உடலினுடைய இயக்கத்துக்கு காரகன், அதுவும் குறிப்பாக கால்களுக்கு காரகன் அல்லவா. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம் எச்சரிக்கையுடன் இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால, கேதுங்கிறது ஞானக்காரகனுங்கிறதுனால நீங்கள் விநாயகமூர்த்தி வழிபட்டாலே உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு ஒரு விடை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் உட்கார்ந்திருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம், இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2024 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எப்போதான் எனக்கு திருமணம் ஆகும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்ட முடியும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்கணும், எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.